ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். சென்னையில் 10 ஆண்டுகளுக்கு முன் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தால் கட்டப்பட்ட அடுக்குமாடி குடியிருப்புகளில் ஆயிரக்கணக்கான வீடுகள் விற்பனையாகாமல் இருக்கிறது. இது குறித்து விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். அனைவருக்கும் வீட்டு வசதி என்ற அடிப்படையை குறிக்கோளாக கொண்டு உருவாக்கப்பட்டதுதான் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம். குறிப்பாக பொருளாதாரத்தில் நலிவுற்ற பிரிவினர்களுக்கு முன்னுரிமை வழங்கி அவர்களை வீட்டு உரிமையாளராக மாற்றும் முயற்சியில் ஈடுபடுவதே இதன் பிரதான நோக்கம். அந்த வகையில் ஏழை எளிய மக்களும் வாங்கும் வகையில் அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டப்பட்டு அதனை விற்பனை செய்து வருகிறது வீட்டு வசதி வாரியம். ஆனால் விற்பனைக்காக கட்டப்பட்ட குடியிருப்புகள் பல விற்பனை ஆகாமல் காத்து வாங்கி வருகின்றன. ஆம், தமிழகம் முழுவதும் சுமார் 4753 அடுக்குமாடி குடியிருப்புகள் விற்பனை செய்யப்படாமல் உள்ளன. அதில் சென்னையில் மட்டும் 4279 அடுக்குமாடி குடியிருப்புகளும் பிற மாவட்டங்களில் 474 அடுக்குமாடி குடியிருப்புகளும் உள்ளன. குறிப்பாக சென்னையில் சோழிங்கநல்லூர், அம்பத்தூர், KK நகர், ஜாஃபர்கான்பேட்டை, செனாய் நகர் போன்ற இடங்களில் கட்டப்பட்ட ஆயிரக்கணக்கான குடியிருப்புகள் இன்றளவும் விற்பனையாகவில்லை. இதற்கு முக்கிய காரணம் விலை நிர்ணயம்தான் என்கிறார் குடியிருப்பு வாசி ராஜேந்திரன். இவங்க விலை நிர்ணயம் பண்ணுற அந்த தொகை இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப அதிகமாக இருக்குது. வெளியே ப்ரைவேட் பார்ட்டியில் கொடுக்குற விலையை விட இவங்க ஓரளவுக்கு தான் ஒரு 10% கிட்ட தான் குறைச்சி தரா மாதிரி இருக்குது. ஸோ அது விலை குறைவாக இருந்தது அப்படின்னா மக்கள் கண்டிப்பாக வாங்குறதுக்கு வருவாங்க, கம்பேர் டு ப்ரைவேட் அப்பார்ட்மெண்ட்டு பார்க்குறப்போ. அதிலும் கடன் வழங்குவதில் வட்டி விகிதம் அதிகமாக உள்ளது மக்களுக்கு சிரமமாக உள்ளதாகவும் தெரிவிக்கிறார். இவங்க லோன் கொடுக்குறப்போ அதுக்கு உண்டான வட்டி பார்த்தீங்கன்னா 10% மேலே கேட்குறாங்க. பேங்க் வட்டியோட இவங்களுடைய வட்டி தமிழ்நாடு ஹவுசிங் போர்டு கொடுக்கக்கூடிய வட்டி அதிகமாக இருக்குது. ஸோ அதை ஒரு அரசே இது முன் அதை ஒரு பாதிக்கு பாதி ஒரு 5% அந்த மாதிரி வட்டி விதத்தில் கொடுத்தோம் அப்படின்னாக்கா நிறைய பேர் வீடு வாங்குறதுக்கு முன் வருவாங்க. விற்பனையாகாத வீடுகளை விற்பனை செய்வதற்கு தனியார் கட்டுமான நிறுவனத்தின் கூட்டமைப்பையும் வீட்டு வசதி வாரியம் நாடி உள்ளது. இதற்கிடையில் குடியிருப்புகளை விற்பனை செய்ய கண்காட்சி அரங்கங்கள் அமைத்து விற்பனை செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு உள்ளதாகவும் தனியார் கட்டிட நிறுவனங்கள் பின்பற்றுவதைப் போல மார்க்கெட்டிங் ஏஜென்சி மூலம் விற்பனை செய்வதற்கு துரித நடவடிக்கை எடுக்கப்பட்டு விரைவில் செயல்பட உள்ளதாகவும் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய தலைவர் பூச்சி முருகன் தெரிவித்தார். மேலும் வாரிய கூட்ட தீர்மானத்தின்படி விற்பனையாகாத அலகுகளை பரிசீலனை செய்து விலை குறைப்பு செய்வதற்கு உயர்மட்ட அதிகாரிகள் கொண்ட குழு ஒன்று ஏற்படுத்தப்பட்டு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அனைவருக்கும் வீட்டு வசதி ஏற்படுத்த வேண்டும் என்கிற கனவோடு தொடங்கப்பட்ட வீட்டு வசதி வாரியம் அந்த கனவை நிறைவேற்ற முடியாமல் தடுமாறி வருவதை தடுக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மகேஷுடன் செய்தியாளர் சதீஷ் முருகன். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.